சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் நந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா கதாநாயகனாக நடிக்க அமீர் இயக்கத்தில் உருவான முதல் படைப்பான மௌனம் பேசுதே படத்திலே அறிமுகமான நந்தாவிடம் நடிப்பு திறமை ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்த முதல் தயாரிப்பாளர் எஸ் தானு. என்ன பண்ற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரனாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உன் ஃப்ரெண்டா? சாரிடா. மணிரத்னம், சங்கர் போன்ற முக்கியமான இயக்குநருடைய தயாரிப்பு நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற நந்தா ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் கூட. ஒரு காலகட்டத்திலே விஷாலின் நட்பு வலயத்திலே மிக நெருக்கமாக இருந்த நந்தா அந்த நட்பை பற்றியும் இந்த திரையுலகில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். தானும் அழைப்பு விடுக்கலைன்னா கூட நந்தா நடிகர் ஆயிருப்பாரா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் சார். ஏன்னா தானு சாரோட வழிகாட்டில் தான் எனக்கு இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. எனக்கு அவர் இல்லாமல் நான் எப்படி வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது சார். பெரிய கேள்விக்குறி தான். நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தது சார். ஆனால் நான் எங்கேயும் ட்ரை பண்ணல. நான் ஃபஸ்ட்டு வந்து தானு சார்கிட்ட சொன்னது வந்து நடிக்கணும் சார் அப்படின்னா அவர்கிட்ட தான், சார்கிட்ட தான், அண்ணங்கிட்ட தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இன்ஃபேக்ட் அது எப்படி டைமாக என்னன்னு சொல்ல தெரியல. என்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ நான் கேட்குறதுக்கு முன்னாடி அண்ணன் கேட்டார், நீ நடிக்கலாமேப்பா அப்படின்னாரு. இல்லை நான் எனக்கு அதான் ஆசை, நான் பண்ணணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் காமிச்சப்போ அவர் சொன்னார், நீ வெயிட் பண்ண. அப்பா அண்ணன் வந்து ஆளவந்தான் படம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னார், உனக்கு ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் உனக்கு லான்ச் பண்ணுறேன், நீ வேறு யாரையும் போய் பார்க்காத அப்படின்ட்டார். எந்த டேரக்டரும் எந்த ப்ரொடியூசரை பார்க்காத, நான் உன்னை லான்ச் பண்ணணும். அதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேரு, சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ராப்பராக ஒரு ஃபைட்டு, ஒரு டான்ஸு, இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் போயிட்டு ஒரு 1 or 2 years வந்து போயிரு. அதுக்கப்புறம் நான் உன்னை லான்ச் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அண்ணனோட வழிகாட்டுதல் தான் இதில். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் கண்டிப்பாக. எப்படி இந்த திரைப்பட பயிற்சி கல்லூரி அனுபவம்? நல்லா இருந்தது சார். எனக்கு அது ஒரு புது அனுபவம். நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிது அங்கே. ஆக்சுவலி ஆக்டிங் வந்து 1 year தான், மற்ற டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து 3 years. ஸோ எனக்கு அங்கே இருக்கிற அங்கே பண்ண அந்த வீடியோ சாங் ஆகட்டும், இல்லை அந்த டிப்ளமோ ஃபிலிம் ஆகட்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தது. ப்ளஸ்னா அங்கே வந்து ஒரு மெத்தடிக்கல் ஆக்டிங், ப்ராக்டிக்கல் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கேமரா வந்து பயப்படாமல் ஃபேஸ் பண்ணோம். ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி நடிப்ப அப்படின்னு நம்மளை ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. இல்லை நீ இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு இன்னும் தே கைடட் அஸ் ஓரளவுக்கு. அது வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ்னா அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம். டிப்ளமோ ஃபிலிம் அண்ட் டிப்ளமோ சாங், இது வீடியோ சாங் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம அந்த 1 year கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இருந்தது. அந்த ஒரு 1/2 hour படம், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அதை வந்து இட் கேவ் மீ எக்ஸ்போஷர் டு வேர்ல்ட் சினிமா. ஆக்சுவலாக அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது தான் வந்துட்டு கோவா கூட்டிகிட்டு போனாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் போய் அந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தப்போ தான் ஐ காட் எக்ஸ்போஸ்ட் டு வேர்ல்ட் சினிமா. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் அந்த 1 year. அங்கே உங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததில் முக்கியமானவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்க சொல்ல முடியுமா? இருக்காங்க. அருணாச்சலம்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் எனக்கு ஒரு பெரிய, இன்றைக்கு வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் சார். கூட சுப்பிரமணியம் சார்னு சொல்லி அவர் இப்போ இல்லை, அவர் தவறிட்டாங்க சார் வந்து. அப்புறம் கேப்ரியல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரும் சாரும் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் அருணாச்சலம் சார் வந்து எனக்கு அந்த கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு தெரியும் தானு சார் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இன்ஸ்டியூட் இல்லாமல் எனக்கு வீட்டில் வந்து எனக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக எனக்கு செஷன்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணார். தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிங்கில் இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருந்தது சார். மிஸ்டர் அருணாச்சலம் சார் வந்து இன்றைக்கு வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஆசிரியராக இருக்கார். முதலாக ரத்னகுமார் இயக்கத்தில் தான் நீங்கள் நடிக்கிறதா இருந்தீங்க. ஆமாம். அதை படம் நடக்கலை. அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை சார். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணி ரத்னகுமார் சார் டைரெக்ஷனில் வந்து அந்த கதை தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க தானு சார். அது பண்ணும்போது ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ரத்னகுமார் சாரோட பெரிய ஒரு ஒர்க் அட்மையர் பண்ண ஒரு கிழக்கு சிமில் ஆகட்டும், இல்லை வந்து மற்ற பாரதிராஜா சார் படங்கள் ஆகட்டும், ஒரு பெரிய ஃபேன் வந்து சாருக்கு. ப்ளஸ் நம்ம ஊர் வேறு, அவர் பேசுகிற அந்த நேட்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது அந்த படம் ஆரம்பிக்கிற முன்னாடி அவர் கூட ட்ராவல் பண்ணுவதும் அவர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் தான் இருந்தது எனக்கும் ரத்னகுமார் சாருக்கும். ஏன்னா போக 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 எனக்கு ஒரு 10 to 15 days, ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது நான் எனக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து நான் வந்து 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும், ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன வேணும்னு நான் வந்து பண்ண முடியும். ஸோ பட் தேர் வாஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் அது ஷூட்டிங் நடக்க அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இது கரெக்டாக வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்தது. ஸோ அப்புறம் தான் வந்து நான் தானு சார் கிட்ட போய் ஒரு நாள் வந்து நான் மனம் திறந்து பேசினேன். ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி, ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, எனக்கு அண்ணன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் படத்தை, நம்ம என்னென்னு பேசிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன் என்ன பிரச்சனை கேட்டப்போ நான் இருக்கிற பிரச்சனைலாம் சொன்னேன். காஸ்டியூம் சைடு இல்லை வந்து சீன் வந்து அவர் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைங்க படத்தில் அப்படிங்கும்போது தானு சார் அப்படியா சரி நிறுத்திடலாம் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை தான், நான் உனக்காக தான் படம் பண்ணுறேன், உனக்கு திருப்தி இல்லைன்னு நிறுத்திடலாம், படம் பார்த்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் பார்க்கும்போது அண்ணனுக்கும் கொஞ்சம் அதில் ஒரு செகண்ட் தாட் இருந்தது. ஸோ வி ஹேட் டு ஸ்டால் த ஃபிலிம். டேரக்டர்கிட்ட பேசி இதை சார்ட் அவுட் பண்ண முடியலையா? இல்லை சார், பண்ண முடியல ஆக்சுவலாக. நான் நிறையா பேசினேன், சார் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம் சார் அப்படிங்கும்போது ரத்னகுமார் சார் வந்து கொஞ்சம் ஸ்டபனாக இருந்தார், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. ஸோ அது வந்து தானு அண்ணனுக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது நான் சொன்ன விஷயங்கள். அவர் உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக, ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு படம் வந்து நிற்கிது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சார் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம். ஆனால் தானு சார் வந்து அதுக்கு இடமே கொடுக்கல. அவர் சொன்னார், இது வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா என்னோடய ஃப்யூச்சரே பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே வந்து சார் 99 98ன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 80-90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுறாரு அந்த படத்துக்கு. அதில் ஆமாம் சார், ஆக்சுவலாக 20 நாள் ஷூட்டிங்கே நடந்திருக்கு, என்ன சொல்ல போகிறேன், கிட்டத்தட்ட 80-90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து ஸ்டால் பண்ணுறாரு. அது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார் ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸ்டால் பண்ணிவிட்டு நீ கவலைப்படாத, நம்ம இமீடியட்டாக இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது தான் புன்னகை. மிகச்சிறந்த அனுபவம் சார் அது. எஸ்டி சபா டைரக்ஷனை. வெரி குட் கிரியேட்டர். ஆமாம் சார், வெரி குட் கிரியேட்டர். அந்த கதை வந்து அந்த பீரியடுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இட் வாஸ் அபோவ் ஆவரேஜ், கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இருந்தது. ஸோ அது வந்து அது கரெக்டான ஒரு கதையாக வந்து தோணுச்சு தானு அண்ணனுக்கு. இது வந்து பண்ணலாம், ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட், ஒரு ஹீரோயின் ஓரியன்டாகவும் இருக்கும், ஒரு ஹீரோக்கும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான படமாக அமைன்னு சொல்லி தான் வந்து அது பண்ணோம். அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு தான் மௌனம் பேசியது. அந்த புன்னைப்பூவோட ஆடியோ லான்ச் இன்விடேஷன் பார்த்து தான் அமீர் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. பட் அது ரெண்டுமே பேரலாக நடந்தது சார். அமீர் இயக்கத்தில் நடிச்சது அப்படியே பெரிய யூனிவர்சிட்டி சார் அவர். ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் இன்விடேஷன் பார்த்துட்டு எனக்கு அப்ராஜித் ஃபிலிம்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அமீர் சார் மீட் பண்ண, பாலசரோட அசோசியேட், சூர்யா வச்சு படம் பண்ணுறாங்க, மௌனம் பேசியது சார் பார்க்கணுன்றது. நான் போகிறேன் அமீர் சார் கிட்ட, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அமீர் சாரை. அமீர் சார் ஒன்று தான் சொன்னார், நான் தான் நீங்கள் ஏற்கனவே ஹீரோ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான கேரக்டர், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். எனக்கு என்னமோ அவர் பேசின விதம் வந்து எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து. ஏன்னா சூர்யாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலிம், நந்தாவுக்கு அடுத்த பண்ணக்கூடிய ஒரு படம், ரெண்டாவது நந்தா படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ், பாலா சாரோட அசோசியேட். ஸோ இப்படி ஒரு டீம் வந்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு படமாக இருக்கும் புன்னகை போய்க்கு அப்புறம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் ஏன்னா எனக்கு அமீர் சார் வந்து கொடுத்த தைரியம் தான் அந்த ஒரு ஃபஸ்ட் மீட்டிங்கில் தான். நான் கதையை கேட்கல ஆக்சுவலாக. ஸோ நான் அப்போ ரொம்ப ஒரு ப்ளேபாய் கேரக்டர், நான் உங்களுக்கு அப்புறம் கதை சொல்கிறேன், பட் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். ஏற்கனவே வேறு ஹீரோ கமிட் பண்ணிட்டோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, பட் இந்த இன்விடேஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பண்ணுறேன். இல்லை நீங்கள் டான்ஸ் சார்ட்ட பேசிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, நம்ம இன்னும் 1 வீக்கில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், இன்னும் அந்த படம் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குன்னு, இன்னொரு 35-40 டேஸ் இருக்கும் சார் அப்படின்னு. இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கணும்னா தான் நான் சூர்யா டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ தான் அங்கே தான் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. நம்ம எப்படி போய் தானு சார்ட்ட கேட்குறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு படம் நின்று போய் புன்னை போய்ங்கிற 2வது படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நடுவில் போய் இன்னொரு படத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரொடியூசராக வந்து அண்ணன் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. இதுக்கு நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்னா நான் அப்போவே தானு சார்கிட்ட வந்து சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு அப்ராஜித் ஃபிலிம்ஸு, பாலா சார் ஒரு அசோசியேட் அமீர் சார் டைரக்ட் பண்ணுறாரு, அவங்க நெக்ஸ்ட் வீக் டேட் கேட்குறாங்க, என்ன பண்ணலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியா
அபராஜித் ஃபிலிம்ஸா, நீ அந்த படம் பண்ணு அப்படின்னு. ஒரே வார்த்தை தான், நீ அந்த படம் பண்ணு, கரெக்டாக இருக்கும் உனக்கு, அது நல்லாயிருக்கும் அந்த படம், சூர்யா கூட காம்பினேஷன் நல்லா ரீச் ஆகும், அந்த படம் பண்ணு, நம்ம தள்ளி வச்சுக்கலாம் படத்தை அப்படின்னாரு. ஒரே வார்த்தை, தள்ளி வச்சுக்கலாம். எத்தனை நாள் கேட்குறாங்க ஷூட்டிங் தெரிலன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 டேஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தள்ளி வச்சுக்கலாம் படத்தை. நான் ஏற்கனவே அந்த படம் நின்று இருக்கு, திருப்பியும் செகண்ட் பண்ணும்போது திருப்பி ஒரு 15 டேஸ் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஏன்னா இதில் எல்லாத்தோட டேட்ஸ் 2 ஹீரோயின் திருப்பி வந்து அது ஒரு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போது, நீ அதை பற்றி கவலைப்படாது, நீ அந்த படம் பண்ண அப்படின்னாரு. ஸோ அப்போயே வந்து அமீர் சார் போய், இல்லை சார் தானு சார் வந்து படத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு, அப்புறம் பண்ணிக்கலான்ட்டார், நீங்கள் இந்த படம் முடிச்சுட்டு வர சொல்லிட்டார். ஸோ அப்படி நடந்தது தான் மௌனம் பேசியது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு 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 பெரிய ஆக்சுவல் நியூ கமராக எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது தமிழ் சினிமாவில். ஸோ ரொம்ப ஆட்கள் பழக்கம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃபேமிலியில் யாருமே இல்லை சினிமாவில். ஸோ வந்து எனக்கு வந்து பெரிய பில்லர் சப்போர்ட் வந்து அப்போது தானோன்னு தான். அவர் நினச்சிருந்தானே, இல்லை வேண்டாம் நம்ம படம் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி தான் நான் மௌனம் பேசியே நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ அதெல்லாமே அமைஞ்சு வந்தது சார் அந்த டைமில். ப்ளஸ் அமீஸரோட ஒர்க் பண்ணது வந்து பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் உங்கள் கை அசைவிலிருந்து கண்ணை அசைவிலிருந்து எந்த டைலாகில் நீ வந்து கண் அசைக்கணும் கை அசைக்கணும் அப்படிங்கிற இஸ் வெரி வெரி பர்டிகுலர், வெரி வெரி பர்டிகுலர் எல்லாத்துக்குமே. முதல் படத்துலேயே அவ்வளோ தெளிவாக இருந்தார். ஆமாம் சார், ரொம்ப தெளிவாக இருந்தார். சூர்யா காட்டும் எனக்காட்டும் ட்ரிஷாக்காகட்டும் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். நீங்கள் வந்து சொந்தமாக இம்ப்ரவைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. அவர் சொன்னது பண்ணாவே எக்ஸ்ட்ரானரி வரும். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் ஒர்க் பண்ணினது. ஹவ் இட் ஒர்க்கிங் வித் சூர்யா? கிரேட் சார். சூர்யா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா நடிக்க வரக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக பழக்கம். டான்ஸ் கிளாஸ், ஃபைட் கிளாஸ் எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு தெரியும் அந்த படம் நின்னது, புன்னை பூவே படம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து மனு பேசி கன்ஃபார்ம் பண்ணி சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சூர்யாட்ட கால் பண்ணி சொன்னேன், சூர்யா நான் மனு பேசி இதை பண்ணுறேங்க. யோ அப்படியா, வேற யாரும் பண்ணுற மாதிரி இருந்தது? இல்லை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர்யா, நல்ல கேரக்டர், நல்லா பண்ணுவோம், நல்ல பேர் வரும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ணன் அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் அவர் கொடுத்த அந்த 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 மெனக்கெடல், பாலா சார் படம் முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்போ தான். ஸோ ஹி ஹேட் அ லாட் ஆஃப் டவுட்ஸு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இல்லை சார் இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு தான் ஒரே வார்த்தை ஒரு அமீர் சார் கேட்டிருந்து. அது எப்படி அவர் கிராஸ் பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த கான்வர்சேஷன் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் டைரக்டராக. ஸோ நம்ம அதிலிருந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு விஷயமே நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் அன் அப்சர்வேஷன் ஃபிலிம் தான் எனக்கு வந்து. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆஸ் அ நியூ கமர். படம் பார்த்துட்டு தானே என்ன சொன்னார்? தான் சார் சொன்னார், படம் பார்த்துட்டு புனை போய்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு படம். அது லான்ச்சிங் ஃபிலிம் மாதிரி ஃபஸ்ட் படம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது படம் பார்த்துட்டு நான் ப்ரிவ்யூ ஷோக்கு நான் கூப்பிட்டேன் தானு சாரை. கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பார் தானோன்னு, நல்லா வந்துட்டுருக்கல, ஈக்குவலாக கேரக்டர் நல்லா இருக்கா, சூர்யா பண்ணுறா அப்படி எப்படி இருக்குது சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். நான் எப்படியோ 3 days once 4 days once தானு சார் வீட்டுக்கு போய் நான் பார்த்துருவேன். காலையில் ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் போகிறக்கு முன்னாடி அண்ணனை போய் பார்த்துட்டு தான் நான் ஷூட்டிங் போவேன். இன்றைக்கி என்ன எடுத்தாங்க, நல்லா எடுக்கிறாங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்படிங்கும்போது நான் ப்ரிவ்யூ இருக்குது, அதான் பார்த்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்துட்டு காரில் இறங்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் காரில் போனோம். அப்போ சொன்னார், எனக்கு பயமாக இருக்குது கோவிந்த் அப்படின்னாரு. ஏங்கண்ணா அப்படின்னேன். இல்லை எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்தி, அவர் எனக்கு டென்ஷனாக இருக்குது படம் பார்க்க அப்படின்னு. படம் பார்த்து அவ்வளோ திருப்தி, ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாரு. ஈக்குவலாக அமீர் வந்து உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அப்படியே எடுத்திருக்காருப்பா, நல்ல நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு அடுத்த படம் வந்து பண்ணுறதுக்கு புனை போய்க்கு அப்புறம் பண்ணால் நீங்கள் அமீர் கூட்டிகிட்டு வா, நம்ம கதை கேட்கலாம் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ அமீர் சார் கூப்பிட்டு போனேன். மௌனம் பேசி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அமீர் சார் கூப்பிட்டு போய் மீட்டெல்லாம் பண்ண வச்சேன். அப்போ ராம் படம் வந்து டிஸ்கஷன் கூட போச்சு. பட் அட் சம் பாயிண்ட் ஐ திங்க் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் த ஃபிலிம். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம புனை போய் அதுக்கப்புறம் வந்து உனக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் வந்துடும் இந்த படத்தில், நம்ம படம் லான்ச் ஆக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஜட்மெண்ட் வாஸ் ரைட். தானுக்கு இருந்த அதே திருப்தி உங்களுக்கு இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது? கண்டிப்பாக சார், எனக்கு இருந்தது. ஏன்னா அது ஈக்குவல் ஆஸ் அன் ஆக்டராக வந்து ஐ ஹேட் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன் த ஃபிலிம், நாட் லிவ் வித் சூர்யா பட் அவுட் சைட் இல்லாமல் outside the scenes with Surya also, it had equal importance and it had its own identity. அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த கேரக்டர் வந்து அந்த டைமில் இப்போ வரைக்குமே மௌனம் பேசியது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐம் கண்ணன். சொல்லுங்க.
சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பேச்சுலர். நீங்க? ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுற கைம் கண்ணன் மந்த்லி 15,000 சாலரிஸ் கிட்டத்தட்ட 35-36 டேக் போச்சு சார். அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இட்ஸ் வெரி பர்டிகுலர். அந்த டை அந்த அந்த இட் வாஸ் வெரி பர்டிகுலர். எனக்கு வந்து என்னடா அது எதுக்கு இவ்வளோ டேக்கு, என்ன எதிர்பார்க்குறாரு. நான் ஒரு கட்டத்தில் கேட்டேன், சார் என்ன சார் எப்படி சார் பண்ண முடியும். ஸோ பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது சார். அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கெமிஸ்ட்ரி. ஆமாம், விஷன் சார். இட் வாஸ் அமேசிங் டு சி. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஆஸ் அ நியூ கமர். இந்த படமாகட்டும், புன்னகைப்பூவாகட்டும், இதில் நடிக்கும்போது எந்த காட்சியில் நடிக்கும்போது வந்து நந்தா கொஞ்சம் சிக்கல் இருந்தது? ஆக்சுவலாக அப்படி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. வெரி கம்ஃபர்டபுள் இன் போத் த ஸ்கிரிப்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா அந்த டோட்டல் அவுட் அண்ட் அவுட் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு மௌன பேசல அப்படியே செட் ஆயிடுச்சு. புனைப்போ இட்ஸ் வெரி சீரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், வெரி ரொமான்டிக் அண்ட் 2 ஹீரோயின்குள்ளே நடக்கிறது, அவங்களுக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நடித்த சீன் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. போத் வேர் இன் மை கம்ஃபர்ட் ஜோன் தான். அதை தொடர்ந்து நீங்கள் நடித்த படங்களில் கோடம்பாக்கம் ஒரு முக்கியமான படம். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம். கோடம்பாக்கம் வந்து அந்த படம் ஏன் வந்து எனக்கு அது நான் பண்ணேன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கை ஒரு காமிக்கிற ஒரு படம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அப்போல்லாம் அப்போ இது இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, அப்போல்லாம் வந்து ஃபிலிம் தான், இட்ஸ் நாட் டிஜிட்டல். பிரச்சனைகள் அவ்வளோவா வெளியில் டிஜிட்டல். ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்து ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சினிமாக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இட் வாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு படத்தை கொண்டு வரப்போ, ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து ஓகே சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த படம் வந்து பண்ணோம். அந்த படத்தில் நடந்த மாதிரி தான் அந்த படத்துக்கும் நடந்தது ரிலீஸ் அப்போ. அப்படியா? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரிலீஸ் த ஃபிலிம். தேர்ஸ் லாட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ரியல் ஸ்டோரி ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் குட். மேபி கமர்ஷியலாக வந்து இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் ஹிட். பட் அதில் சாங்ஸ் வந்து தெரிஞ்ச படமாக இருந்தது, தெரிஞ்ச படம். இப்போ வரைக்கும் அந்த சாங் வந்து இட் இஸ் ஆன் த பிளேலிஸ்ட் ஆஃப் ஆல் த சேனல்ஸ். ஸோ ஒரு விதத்தில் ஒரு படம் வந்து இட் ஹஸ் கிளிக்ட். ஈரம் படத்துக்காக நந்தாவை தேர்ந்தெடுத்தது அறிவழகனா சங்கரா? அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு அவர் கதை சொல்ல எனக்கு அந்த நெகட்டிவ் ரோல் மாதிரியே எனக்கு அந்த நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்கிரிப்ட் முடிஞ்சோன்னா சொன்னேன், ஹரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, ஓகே என்ன பண்ணலாம். சங்கர் சார் வந்து டெய்லி பார்த்துருவார் ரஷ். எனக்கு ஒரு 15 days வந்து எனக்கு பார்க்குறாருன்னு தெரியும், ஆனால் எந்த இன்புட்டும் வரமாட்டேங்குது, ஃபீட்பேக் வரமாட்டேங்குது. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அறிவல் கேட்பேன், என்ன சார் பார்த்தாரா, நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ஃபோன் கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய தயாரிப்பில் நாகாவோட நடிச்சது எப்படி? அவர் இன்னொரு யூனிவர்சிட்டி. அவர் வந்து ஷூட்டிங் 15 days முன்னாடியே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். ஒவ்வொரு சீனும் எந்த இடத்துல நடக்குது அந்த வீட்டில், அந்த ஹாலில் அந்த சீக்வன்ஸ் நடக்குது, அந்த ஹால்லேயே வி யூஸ் டு டூ த ஹோம் ஒர்க். அது ஏன் வந்து அப்படி பண்ணாருன்னா, எந்த காலகட்டத்தில் அதுலேருந்து மீரா ஜாஸ்மின் போய் சாயா சிங் வந்தாங்க? அது 3 daysலேயே அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமாம் சார், ஷி ஹேட் சம் இஷ்யூஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.